அதுவும் we are a set piece team. இப்ப எவனும் சொல்லவும் முடியாது, இன்க்ளூடிங் அவர் மேனேஜர் பேச முடியாது. செட் பீஸ்ல நல்லா பண்ணல, அது பண்ணல, ஒன்லி செட் பீஸ். லாஸ்ட் 7 கோல் 8 கோல்ல 7 கோல் செட் பீஸ் தான். அந்த மாதிரி ஒரு டீம் நம்ம, அந்த மாதிரி ஃபார்வர்ட் ப்ரோக்ரஷன். ஆர்சனல் வெளியில வர சொல்லுங்க. மறுபடியும் என்னோட ஃபேவரட் பிளேயர் சிஜி வந்து செம்மையான ஒரு ஷாட் எடுத்தாரு. அஞ்சடி நோ, இந்த எபிசோட் நோ சிஜி ஸ்லாண்டர். ஒரு கோல் ஒரு ப்ரீ அசிஸ்ட். ப்ரீ அசிஸ்ட். ஆமா, ப்ரீ அசிஸ்ட். கரெக்ட், ப்ரீ அசிஸ்ட். அது ஓன் கோலுக்குலாம் அசிஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல ஃப்ரிம்பாங்குக்கு. என்னமோ சிஜி போட்ட பாஸ்னால தான் அது வந்துச்சு, அவ்வளவுதான். அதனால வந்து கேக்போ பத்தி எதுவும் பேச போறது இல்லை. நான் கரெக்ட் 3 கோல்ஸ் லீடு போயிட்டோம். ஹாஃப் டைம் நான் அப்பவே நினைச்சேன், ஐயோ ஹாஃப் டைம் போயிட்டு வரானுங்களே, எனக்கு வந்தோடனே தரித்திரமா ஆடுவானுங்களே ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம். அதே மாதிரி நடந்துச்சு. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? மேட்ச் எல்லாம் பயங்கரமான வின். என்ன கமாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா? சட்டைய போட்டாலே தெரிஞ்சிடணும். இவ்வளவு நாள் சட்டையே போடல, சட்டைய போட்டாலே தெரிஞ்சிடணும். கமாண்டிங் வின், 5 கோலு, அதுவும் we are a set piece team. இப்ப எவனும் சொல்லவும் முடியாது, இன்க்ளூடிங் அவர் மேனேஜர் பேச முடியாது. செட் பீஸ்ல நல்லா பண்ணல, அது பண்ணல, ஒன்லி செட் பீஸ். லாஸ்ட் 7 கோல் 8 கோல்ல 7 கோல் செட் பீஸ் தான். அந்த மாதிரி ஒரு டீம் நம்ம, அந்த மாதிரி ஃபார்வர்ட் ப்ரோக்ரஷன். ஆர்சனல் வெளியில வர சொல்லுங்க. நிக்கி ஓவர் ஆட்டட்டால கன்சிடர் பண்றது கிடையாது. நான் நிக்கி ஓவர் வெளியே வா, அவ்வளவுதான். மெயின் கோச்சே அங்க நிக்கி ஓவர் தான். ஆட்டட்டால சும்மா உட்கார வச்சிருக்கோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நிக்கி ஓவர் வேணா வெளியே வா, அவ்வளவுதான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஓவரால் 5-2 பர்ஃபார்மன்ஸ் நீங்க எப்படி பாத்தீங்க? நல்லா இருந்துச்சுங்க. லைக் ஐ மீன் நல்லா இருந்துச்சுன்னு, லைக் தெர் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் இட் விச் வர் குட். நீங்கள் சொன்ன மாதிரி செட் பீஸ் வந்து பெரிய பாசிட்டிவ். பட் அட் த சேம் டைம் ஒரு கான்ஃபிடென்ட் பர்ஃபார்மன்ஸ்னு என்னால் சொல்ல முடியல. லைக் இது அப்புறம் வருவோம். பட் நீங்கள் ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கீங்க அஜெண்டாவில், 3 கோல் போட்ட அப்புறமும் பதட்டமாகவே ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படி தான் இருந்துச்சு. லைக் ஈவன் ஒரு 2 கோல் 3 கோல் லீட் இருந்தால் கூட அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை நம்ம. that is still something to be like. West Ham வந்து they had enough and more opportunities to say okay நாங்க கோல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என்னோட டேக் அவே. அதுதான் குட் பர்ஃபார்மன்ஸ், பட் ஆனா ஸ்டில் லாட்ஸ் டு இம்ப்ரூவ். கரெக்ட். பட் அட்மின் டியூட்டிஸ் எல்லாம் பாருங்க என்ன இருக்கு. அட்மின் டியூட்டிஸ் யூடியூப் ஓபன் பண்ணி வச்சிருந்தா தானே. அப்பா ஒவ்வொரு எபிசோடு இதே வேலை, ஓபன் பண்றது இல்ல. இல்லைங்க, எனக்கு ஐம் பிஸி மேன்ல. மத்த இது ரிவர்ஸ் சைடு இந்த ரெக்கார்ட் பண்றோம்ல, அதெல்லாம் செட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால யூடியூப் மறந்துட்டேன். அது சரி. ஆமா, பட் அதான் கீழே வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸுங்க கீழே இங்கே வீடியோ கீழே வந்து இன்ஸ்டாகிராமும் ட்விட்டர் ஐடியும் தெரியும். இன்ஸ்டாகிராமில் @காப்கருத்து, ட்விட்டரில் வந்து @காப்கருத்து _LFC. ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3630 தாண்டியாச்சு. சொன்ன மாதிரி சீசன் டார்கெட் 4000. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப பொறாம, அது நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோமா, அதனால வந்து ரைவல் ஃபேன்ஸ் எல்லாம் சரி இவனுங்க எப்படி டீமை வந்து பாராட்டிட்டு தான் இருப்பானுங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பொறாமைனால யாரும் பண்றது. ஆனா சில பேர் உண்மையாவே நான் சொல்லணும், நிறைய சிட்டி ஃபேன்ஸ் வந்து நம்மளது வந்து பாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாக்குறது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ் கரெக்டான டைம் போட்டு அதனோட கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. அதுக்காக வந்து பெரிய பெரிய பாராட்டுகள். போன எபிசோட்ல கூட சேஷாதிரி கரெக்டா ஒரு 3 கமெண்ட் ஞாபகம் வச்சு சொன்னாரு. இந்த கமெண்ட் நான் படிச்சேங்க போன வாட்டி, இந்த கமெண்ட் நான் போனங்க படிச்சேன். ஆமா நீங்க தான் கரெக்ட், நான் இல்ல. அதான் அதனால வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கா இருக்குது. போன எபிசோட் லேட் ஆகி நாங்க போட்டிருந்தாலுமே வந்து எல்லாருமே வந்து கரெக்டா பார்த்து எங்களுக்கான சப்போர்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம டீம் பயங்கர வின்னிங் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. அதனால வந்து அதை மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுடைய கமெண்ட்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால அதை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமா, அப்புறம் கேமுக்கு போவோம். ஆமா, கேமுக்கு போவோம். இல்லை சொன்ன மாதிரி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? செட் பீசஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாமா? நம்ம பயங்கர லைக் ஒரு பயங்கர டர்ன் அரவுண்ட் இல்லை இது. சடனாக ஒரு 180 டிகிரிஸ் மாறிடுச்சு நம்ம டீமு. ஆமாங்க, அது என்னால் நம்பவே முடியல. அதுவும் ஃபர்ஸ்ட் 3 கோலும் என்னது 3மே செட் பீஸா, என்னது அந்த நாகார்ஜுனாவா அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வரும் தமிழ், அந்த மாதிரி. ஏய் நீங்களா என்னடா இது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதேடா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கே ஒரு ஆச்சரியக்குறி. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்ம டீம் பண்ணதுக்கான சரித்திரமே கிடையாது. எப்பவுமே அடி மட்டும் தானே வாங்குவோம், எப்ப பார்த்தாலுமே கன்சீட் தான் பண்ணுவோம். ஆனா அதுலயே நீ ஃபெயில் பண்ணல, கடைசியில் ஒன்று கன்சீட் பண்ணியாச்சு செட் பீஸ். அதனால நம்ம டீம் ஒன்னும் மாறலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு.
இல்ல இல்ல இதுல என்ன வர்ஜில் வந்து பின்னாடி போய் இப்படி போய் எட்டர்லாம் பண்றா, டேய் உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், எல்லாமே ஒரே மேட்ச்ல போட்டீங்கன்னா அடுத்த 5 மேட்ச்சுக்கு போட மாட்டீங்களா எதுவுமே, அப்படியே அந்த வருத்தம் வேற எனக்கு. நீங்க ஒரு மேட்ச்சுக்கு ஒவ்வொன்று போட்டா பரவாயில்லடா, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே மேட்ச்ல போட்டீங்கன்னா அடுத்த 5 மேட்ச் காய போட்டுருவீங்களா, எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற வருத்தம் வேற எனக்குள்ள இருக்குது. பட் ஓவரால் வந்து இது வந்து பயங்கரமான ஒரு ஷிஃப்ட் ஃபார் அஸ் டு சே. இங்க நிறைய இப்ப நம்ம ஒரு 3 மாசம் முன்னாடி சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன், டீம் நல்லா ஆடினாத்தானே இதுல போக்கஸ் பண்ண முடியும் முதல்ல அப்படின்னு. டீமே மோசமா இருந்தா இந்த ஆஸ்பெக்ட்ல எங்க போக்கஸ் பண்றதுன்ட்டு. பட் அட்லீஸ்ட் நவ் வி நோ தட் ஃபோக்கஸ் இஸ் பீங் புட் இன்டு சச் திங்ஸ். ஓகே, செட் பீஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. இல்ல இதுல எனக்கு என்ன தெரியுமா புரியல, அந்த ஆரன் பிரிக்ஸிங்க அப்படி என்ன பண்ணா எனக்கு. ஏன்னா அதாவது ஓகே, ஒரு செட் பீஸ்ல ஆவரேஜ் டீமா இருந்தா கூட நாங்க அக்செப்டபிள்னு சொல்லிக்கலாம். அது எப்படி இவ்வளோ மோசமா இருந்த டீம் எப்படி இவ்வளோ மோசமா ஆக்க முடியும்னு தெரியல ஒரு டீம் செட் பீஸ்ல. அதுவும் ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு டீம், புல்ஸ் வெஸ்டாம்னா கூட ஓகே, ரெலிகேஷன் டீம் செட் பீஸ்ல அவ்வளோ கோல் போட மாட்டேன்றாங்க ஏதாவது சொல்லிக்கலாம். லிவர்பூல் மாதிரி ஒரு டீம் போன வருஷம் டைட்டில் ஜெயிச்ச டீம் எப்படி இவ்வளோ மோசமா இருந்துச்சுன்னு இருந்தது செட் பீஸ்ல. அதுவும் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் பார்க்க லைக் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளா தாங்க பண்றாங்க. சில சமயம் கார்னர்லாம் பார்த்துருக்கீங்களா, எல்லாரும் போய் கீப்பர் பக்கத்துல 6 yard பாக்ஸ்ல நின்னுக்கோங்க, நான் அங்க டெலிவரியை போடுறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவையே இல்லை. நீ என்னத்துக்கு இவ்வளோ பிளானிங்லாம் பண்ணி என்னவோ நீ அப்படி ஓடு அவன் இப்படி ஓடு, நீ இந்த பக்கத்தை கவர் பண்ணி கடைசியில ஒண்ணுமே கவர் பண்ணல. அந்த ஆரன் கடைசியில எவனுமே ஓடல, எல்லாருமே வெளி பார்த்துனுங்க, அவன் ஓடுவான் இவன் ஓடுவான், கடைசி வரைக்கும் எவனுமே ஓடல. அதான் அந்த மாதிரி ஆகி போச்சு. என்னன்னா ஐ மீன் நமக்கு தெரியுங்க, he was hired as a performance analyst. அதுல இருந்து வந்து he was given duties to be அந்த செட் பீஸ் கோச், which is not his forte. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது அவன் பண்ண வேண்டி அவனுக்கு அந்த அந்த ஒரு நாலேஜ், அதனால அவனை வந்து பிளேம் பண்ணி எந்த ஒரு யூஸும் கிடையாது. he was hired for something else and he was changed to something else. இப்போ வந்து மொத்த டீமுமே வந்து ஐ திங்க் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து ஜஸ்ட் நாட் பிரிக்ஸ், ஐ திங்க் மொத்த டீமுமே வர் நாட் கிவன் மச் இம்பார்ட்டன்ஸ் டு செட் பீசஸ் அப்போ அவர் இருந்தபோது. இப்போ வந்து தே ரியலைஸ்ட், ஓ இது அவ்வளோ எசென்சியலாட்டு இருக்கு, நம்ம ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணாதான் இதுல பழைக்க முடியுமாட்டிருக்குன்ட்டு தே ஜஸ்ட் புட்டிங் இன் மோர் செஷன்ஸ் இன்டு அந்த ஒரு டிஃபெண்டிங்கோ அட்டாக்கிங்கோ செட் பீசஸ்ங்கிறது தான் எனக்கு தோணுது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிரிக்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் வி புட் மோர் எம்பசஸ் ஆன் இட்ங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. விச் வாஸ் நைஸ், விச் இஸ் எசென்சியல் ஒரு அந்த இடத்துல வந்து பண்றது. ஆமா இல்ல, அதாவது சொல்லுவாங்க ஃபுட்பால்ல வந்து செட் பீசஸ் பிகம்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க பாஸ்கெட் பால் பார்ப்பீங்க, அதுலயும் ஃப்ரீ த்ரோன்னு ஒன்று இருக்கு. அது பார்க்காதவங்களுக்கு இது மாதிரி பெனல்ட்டி மாதிரி. ஸோ அந்த ஃப்ரீ த்ரோங்கிறது வந்து ரொம்ப ஆஃபனாக நடக்கும் பாஸ்கெட் பால் கேமில். ஸோ அதனால வந்து அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அங்கே. ஏன்னா என்ன ரெண்டு டீமுக்கும் மேட்ச்சுக்கு மேட்ச் ஒரு 10 ஃப்ரீ த்ரோ கிடைக்கும், 20 ஃப்ரீ த்ரோ கிடைக்கும், என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற இங்கே வந்து செட் பீசஸ்ங்கிறது இட் மேக்ஸ் அ மேசிவ் டிஃபரன்ஸ். ஏன்னா உங்களுக்கு பாஸ்கெட் பாலில் பாயிண்ட்ஸ் வந்து 100-150 இருக்கு. இங்க வந்து மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச், இது வந்து ஹை ஸ்கோரிங்னு பேர் 7 கோல் தான் இருக்கு இந்த கேம்ல. சோ அந்த ஒரு செட் பீசஸ் வந்து தே பிகம் தட் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல இருந்து ஒரு கோல் வந்துன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கேம் ஸ்டேட்னு ரொம்ப நிறைய எபிசோட்ஸ்ல சொல்லிருக்கீங்க, சேஞ்சஸ் தட் கேம் ஸ்டேட். சோ செட் பீசஸ் வந்து இட் பிகம்ஸ் தட் மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபுட்பால் கேம்ல கம்பேர்ட் டு அதர்ஸ். சொன்னீங்க என்னன்னா அந்த ஒரு 5th மினிட்ல கோல் போட்டது கம்ப்ளீட்லி சேஞ்ச் தி கேம் ஸ்டேட். வெஸ்ட் ஹாம் ஹேட் டு கம் அவுட் நவ. நீங்க வெஸ்ட் ஹாம் வந்து இந்த யுனைடெட் கூட ஒரு கேம் ஆனாங்க, ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன், ஓகேங்களா. செகண்ட் ஹாஃப் ஏர்லி செகண்ட் ஹாஃப்ல கோல் போட்டாங்க, வெஸ்ட் ஹாம் தான் ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் வெளியவே வரல, they were very compact. United found it very very difficult to break them down because that is game state. அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 கோல் போட்டாச்சு, இதுக்கப்புறம் நீ என்னை தாண்டி போய் கோல் போட்டா தான் நீ உனக்கு 1 பாயிண்டே கிடைக்கும். 3 பாயிண்ட் வேணா நீ என்னை தாண்டி போய் 2 கோல் போடணும். எனக்கு வந்து நான் கோல் போடச்சு எனக்கு போதும். இப்போ அந்த 5th மினிட்ல நம்ம போட்டனால வெஸ்ட் ஹாம் கேம் சோ ஹை அப், சோ ஹை வந்து நம்மள பிரஸ் பண்ணி பாலை வின் பண்ணணும், இது நம்ம வந்து அவங்க அப்பதான் ப்ரோக்ரஸ் பண்ண முடியுங்கிற ஒரு இதோட அவங்க வந்து ரொம்ப ஹையா வந்தாங்க. which in turn gave us so many chances behind. இந்த கேம்ல வந்து பின்னாடி பண்றதுக்கு எவ்வளவு சான்ஸ் நம்ம உள்ள போனோம், கிராஸ் போட்டோம், ஃபினிஷிங் வந்து மறுபடியும் சரியா இல்ல. மறுபடியும் என்னோட ஃபேவரட் பிளேயர் சிஜி வந்து செம்மையான ஒரு ஷாட் எடுத்தாரு. இந்த எபிசோடு நோ சிஜி ஸ்லாண்டர், ஒரு கோல் ஒரு ப்ரீ அசிஸ்ட். ப்ரீ அசிஸ்ட், ஆமா ப்ரீ அசிஸ்ட், கரெக்ட் ப்ரீ அசிஸ்ட். அது ஓன் கோலுக்குலாம் அசிஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல ஃப்ரிம்பாங்குக்கு. என்னமோ சிஜி போட்ட பாஸ்னால தான் அது வந்துச்சு, அவ்வளவுதான். அதனால வந்து கேக்போ பத்தி எதுவும் பேச போறது இல்லை நான், கரெக்ட். அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது வந்து இட் சேஞ்சஸ் கேம் ஸ்டேட் பேசிக்கலி. வி கம் பேக் டு இதை பத்தி எத்தனை வாட்டி நம்ம 2 பேரும் சொல்லிருக்கோனே தெரியல, கேம் ஸ்டேட். அதிசயமான விஷயம், நல்லா ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம்,
அதுக்கப்புறம் மணி கொண்டு அவங்களுக்கு கொடுத்துட்டோம், அடுத்த ஒரு 20 நிமிஷம் நீங்க வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 10 நிமிஷம் நல்லா ஸ்டார்ட் பண்ணதோட முக்கியமா கோல் போட்டோம். 2 விஷயம், ஒன்னு கோல் போட்டது, இன்னொன்னு எக்கிட்டிக்கே கோல் போட்டது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டது. ஏன்னா அவன் கோல் போட்டதுக்கு அப்புறம் வேற பிளேயர் மாதிரி ஆடுறான். அடே இதை மேட்சுக்கு பண்ணினா நல்லா இருக்கும்லடா பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ், சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ். ஒன்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணுது, இன்னொன்னு எக்கிட்டிக்கே கோல் போட்டது, செட் பீஸ்ல கோல் போட்டது. இது எல்லாமே வந்து எய்டட் இன் த கேம். ஓகே, இது வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்லி கோல் போட்டனால ஆன்ஃபீல்ட் கம்ப்ளீட்டா எரப்ட் ஆகி செம்ம சப்போர்ட் ஆன்ஃபீல்ட்ல. ஆமா, அந்த ஏர்லி கோல் போட்டனால ஃபியூ எபிசோட்ஸ் பேக் முன்னாடி பேசியிருந்தோம் தெரியுமா, அந்த ஹோம் கிரவுட், அந்த ஏர்லி அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து ஹோம் கிரவுடுக்காகவே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த இதுல வந்து ஈவன் கோல் போடலனா கூட, இஃப் யூ ஆர் பிளேயிங் வெரி குட் அட்டாக்கிங் ஃபுட்பால்னா கூட வந்து தி கிரவுட் வில் பி அப் ஃபார் இட். டே கோல் வருதுடா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் நாங்க கன்சீடே பண்ண மாட்டோம், நாங்க பின்னாடி தான் உட்காந்துருப்போம், ரொம்ப காஷியஸ் ஃபுட்பால் ஆடுவோம்னா ஆன்ஃபீல்டும் சைலண்டா இருக்கும், வேற ஒன்றும். கரெக்ட் எக்ஸாக்ட்லி. எனக்கு இன்னொரு பெரிய பூஸ்ட் இருந்தது இந்த கேம்ல. இந்த கேம் பத்தி என்னன்னா, we were consciously trying to make things happen. சும்மா சைடு பாஸ் போட்டுட்டு மறுபடியும் சைடு போய் பின்னாடி போய் ஐயோ இந்த சைடு ஒன்றும் வரல மறுபடியும் அந்த பிளாங்கு கொண்டு போகுங்க பேச்சே இல்லாம, போத் சாலா அண்ட் கேக்போ 2 பேருமே நான் டச் லைனுக்கு போறேன், நான் உள்ள கட்டின்லாம் பண்ண மாட்டேன், டச் லைனுக்கு போய் ஐ வில் ட்ரை டு மேக் திங்ஸ் ஹேப்பனுங்கிறது ரொம்ப கான்சியஸா தெரிஞ்சுது. ஓ இவனுங்க வேற மாதிரி பண்றானுங்களே, முன்னாடி இப்படி பண்ண மாட்டானுங்க, ஏன் இப்ப வந்து இப்படி பண்றானுங்க அப்படின்னு கண்கொள்ளா தெரிஞ்சுது. they wanted to go around that full back, go to the touch line, ஒரு கிராஸ் போடுறதோ அங்கிருந்து ஒரு கட் புல் பேக் பண்றதோ எல்லாமே வாஸ் விசிபிளி தெரிஞ்சது நமக்கு பந்து பண்ணும்போது. அப்போ ஓகே, அப்போ உன்னால முடியும், நீங்களா பண்ணாம இந்த நாள் சுத்திட்டு இருந்தீங்க கொழுப்பு, கரெக்ட், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கிற மாதிரி இந்த கேம்ல வந்து தெளிவா தெரிஞ்சது. அண்ட் அது கமெண்டேட்டர் கூட ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தான், இந்த கேம்ல ஏன் லிவர்பூல் இப்படி பண்றாங்க, ஏன் வந்து டச் லைனுக்கு போறாங்க, வழக்கமா வந்து அந்த இடத்துல கவனிக்க மறுபடியும் பேக் பாஸ் வா, மறுபடியும் அந்த பக்கம் போ, பேக் பாஸ் வந்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு. ஆமா ஆமா, ஆனா இல்ல அது ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சது. பட் ஆனாலுமே சாலா வந்து குவைட் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான். நாட் நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்காக பாராட்டுறோங்கிறதுக்காக பயங்கர 9 out of 10 கேம்லாம் கிடையாது இது சாலாக்கு. அப்புறம் ரொம்ப ஜஸ்ட் ஸ்டார்ட் இந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மென்ஷன் பண்ணீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். which was we wanted to take the initiative to score. சரி விட்டுறக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் கோல் போட்டதுக்கு அப்புறமே கூட ஒரு நெக்ஸ்ட் 5-6 மினிட்ஸ் நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் வெஸ்ட் ஹாம் நீங்க பால் வச்சுக்கடான்னு வந்து கொடுத்துட்டோம் அவங்கள்ட்ட. பட் ஐ திங்க் அந்த இது கம்ஸ் பேக் டு த சேம் திங். ஏர்லி கோல் போட்டா கேம் ஸ்டேட் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ், giving us so much more momentum, giving us so much more opportunities to make more chances. அந்த கேம் ஸ்டேட் இதுதான் வந்து திருப்பி சொல்ற விஷயம். இட் வாஸ் நைஸ், இட் வாஸ் குட் டு சி. நல்லா அப்பாடா ஒரு எஃபெக்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்கடா இவனுங்க முதல் வாட்டி அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, பட் ஆனாலுமே வந்து ஸ்டில் என்ன சொல்றது, ஒரு அது ஜென்ரல் இது தாட் சொல்லும்போது சொன்னேன்ல கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னு. லைக் நிறைய வந்து ஸ்டில் வந்து வி லெட் சோ மெனி கேப்ஸ், சோ மெனி திங்ஸ் வேர் வெஸ்ட் ஹாம் வந்து இஃப் இன்ஃபேக்ட் அந்த சூச்சக் கோலுக்கு நான் அப்புறம் வரேன். பட் சூச்சக் கோல் வந்து இட் வாஸ் கம்மிங் இன் அ வே, ஏன்னா வந்து அவங்க தே ஹேட் சோ மெனி கேப்ஸ் த்ரூ அவுட் த கேம் டு எக்ஸ்ப்ளாய்ட். அண்ட் இது போராத்துக்கு அது வேற, இது போராத்துக்கு ஆலிசன் வந்து ஜாரட் பவனியே பார்த்து பாலை கொடுக்குறான். ஐயோ 3 கோலுங்க. சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து அப்புறம் வேண்டைக்கு ஒரு செம ஹெட்டரு, அது ஒரு கோல். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கிட்டிக்கே பின்னாடி கொடுத்து மெக்காலிஸ்டர் செம்ம ஃபினிஷ். அது 3 கோல்ஸ் லீடு போயிட்டோம். ஹாஃப் டைம் நான் அப்பவே நினைச்சேன், ஐயோ ஹாஃப் டைம் போயிட்டு வரானுங்களே, இவனுக்கு வந்தோடனே தரித்திரமா ஆடுவானுங்களே ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம். அதே மாதிரி நடந்துச்சு எனக்கு. இது வந்து எப்படா ஏதோ ஒரு மேட்ச் நடக்கலாம், 2 மேட்ச் நடக்கலாம், 3 மேட்சுக்கும் நடக்கலாம், எப்படா அது 10 கேம் 15 கேமுக்கு நடக்குது, அது எப்படி அது வந்து பண்ண முடியும்? உள்ள போயிட்டு வெளியே வந்தோடனே இவ்வளவு கேவலமா வெஸ்ட் ஹாம்ட்ட வாங்க கோல் போடுங்க வான்னு கூப்பிட்டு இருக்கானுங்க. ஏன்டா இவ்வளோ கேவலமா சிம்பிள் பாஸை கூட எப்படா அவ்வளோ மோசமா கொண்டு போய் நேரா வெஸ்ட் ஹாம் பிளேயர் கொடுக்க முடியும்? அநியாயத்துக்குன்னு விளையாடாதீங்களா, அது எப்படி உங்களுக்கு மறந்து போயிருப்பாடா? உள்ள போய் தண்ணி குடிச்சாலோ ஏதோ கேட்ரேட் குடிச்சது கலந்து கொடுத்துட்றாங்களாடா, மறந்து போற அளவுக்கு கலந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு. நீங்க பாத்தீங்களா, ஹாஃப் டைம் போயிட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் கேவலமா ஆடுவானுங்க, கேம் ஸ்டார்டிங்ல ஒரு 15 நிமிஷம் கேவலமா ஆடுவாங்க. டஸ் இட் டேக் தம் ஒரு 15 மினிட்ஸ் டு சே இப்பதான்டா எனக்கு முடிப்பு வந்திருக்கு, இவ்வளவு நேரம் தூக்கத்துல ஆடிட்டு இருந்தாங்கிற மாதிரி ஆடுறாங்களான்னு தெரியல. மாத்திரை போட்டிக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க, அந்த மாத்திரை 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆகுமா? இந்த 15 நிமிஷத்துக்கு தூங்கித்தான் வந்து அனுப்பிச்சு விடலாமா? அதுக்கு அந்த மாத்திரை உள்ள போனே வச்சு கொடுங்கடா. அந்த 15 நிமிஷம் ஸ்லாட் என்ன சொல்ற தூங்கிட்டு போறானுங்க இவனுங்க. ஒண்ணு இவனுங்க கேட்கற மாதிரி தெரியல. வெளியே வந்து அந்த 15 நிமிஷம் நான் திருப்பி சொல்றேங்க,
அகைன் தட் 15 நிமிஷம் இஸ் டவுன் டு கிராவன்பர்ச் நாட் நோயிங் வாட் டு டூ. ஆமா, திருப்பி அவன்கிட்ட வந்து டிஃபெண்டர் இருந்து பால கொடுக்குறாங்க. அவன் வேற ஒரு பக்கம் திரும்பினானா மொத்த பிச்சு ஓப்பன் ஆகுது. ஆனா எங்க டேஞ்சர் இருக்கோ கரெக்டா பையன் அந்த பக்கமே திரும்புறான். ஆட ஏன்டா இப்படி என்னை டென்ஷன் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவனை பார்க்கும்போது. நாட் பீயிங் ஏபிள் டு கண்ட்ரோல் அந்த ஒரு 15 நிமிஷம். ஆன் another day we are conceding 2-3 goals அந்த 15 நிமிஷத்துல. ஆமாமா, ஈஸியா வித் அ பெட்டர் டீம் டெஃபினட்டா அது நடக்கும். அண்ட் இன்னொன்னு அகெயின் இந்த மெக்காலிஸ்டர் அண்ட் சொபோஸ்லை வந்து அவங்க திரும்ப வந்து மெக்காலிஸ்டர் பேக் டு டபுள் பிவட், சொபோஸ்லை 10. சொபோஸ்லை 10 கூட எனக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை. மெக்காலிஸ்டர் 10ல நல்லா ஆடுறான்னு தெரியுது. சொபோஸ்லை இஸ் ஹேவிங் தி சீசன் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஏன் அவங்களை இன்வெர்ட் பண்ணக்கூடாது? சொபோஸ்லை வந்து டபுள் பிவட்ல ஆடட்டும். அங்கேருந்து நல்லா தானே பண்ணிட்டு இருந்தான் அவன். கரெக்ட் தான், வேலிட் தாங்க. என்னன்னா ஐ தில் திங்க் ஹீ டசன்ட் ட்ரஸ்ட் கிராவன்பர்ச் இனஃப் டு ப்ரோக்ரஸ் த பால். இது வந்து இட்ஸ் பின் அ ஹியூஜ் இஷ்யூ திஸ் சீசன் பிகாஸ் ஆஃப் லிமிட்டெட் கிராவன்பர்ச்சஸ் கேப்பபிலிட்டிஸ். அவனால வந்து த்ரெட் பாஸ் பண்ண முடியாது, லாங் பால் கரெக்டா போட முடியாது. ஹீ கேன் ஒன்லி கேரி த பால் தேர். தட் பிரைமரி ரீசன்காகத்தான் ஸ்லாட் வந்து இஸ் நாட் ட்ரஸ்டிங் மெக்காலிஸ்டர் டு புட் ஹிம் அப் டாப். ஆன் த ஃபிளிப் சைடு இன்னொன்னு பண்ணலாம், மெக்காலிஸ்டரை 6 போட்டுட்டு கிராவன்பர்ச் ஹையா ஆடுன்னு சொல்லலாம். ஆனா அதையும் நம்ம பால் பண்ண மாட்டேங்கிறாப்ல. கிராவன்பர்ச் தான் பின்னாடி இருக்கணும் அப்படின்னுங்கிறாப்ல, மெக்காலிஸ்டர் பின்னாடி இருக்கணும்ங்கறாப்ல. இஸ் நாட் எஃபெக்டிவ்ங்க இந்த. ஐ மீன் ஓகே, வெஸ்ட் ஹாம் வந்து தே கேம் அவுட் ஒரு லிட்டில் பிட் டு அட்டாக், அதனால அதை அவங்களை தப்பு சொல்ல. பட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கிராவன்பர்ச் வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இஸ் நாட் கோயிங் டு பி குட். நீங்க சொன்ன அதே ரீசன் தான், இஸ் நாட் கோயிங் டு பி ஏபிள் டு ஃபைண்ட் தோஸ் பாசஸ். வந்து ஈவன் ட்ரிபிள் பண்ணி போனா கூட சரி, ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தர் இருந்தா ட்ரிபிள் பண்ணி போயிடலாம். அவங்க கம்ப்ரெஸ் பண்ண ஸ்பேஸ்ல 3 பேர் இருந்தா மிட்ஃபீல்ட்ல பக்கத்துல இருந்தாக்க நீ ஒருத்தனை தாண்டி போனா இன்னொருத்தன் வருவான். சம்மன் வில் கெட் த பால் அந்த 3 பேர்ல. ஸோ கிராவன்பர்ச் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இஸ் த ரைட் பிளேயர். அண்ட் அட் திஸ் பாயிண்ட் என்ன கேட்டால் கர்டிஸ் ஜோன்ஸ் பற்றி நான் அப்புறம் வரேன். பட் கர்டிஸ் ஜோன்ஸ் வந்து ஏன் ஆடலைங்கிறது ஐ டோன்ட் நோ. ஐ ஜென்வின்லி ஹேவ் அ ஃபீலிங் ஏதோ நடந்திருக்கு அவனுக்கும் ஸ்லாட்டுக்கும். இல்லைங்க, எனக்கு அந்த கர்டிஸ் ஜோன்ஸ் விஷயம் வந்து I just felt Curtis wasn't necessary. அந்த பாயிண்ட்ல வந்து we just have to give youngsters timeங்கறனால youngsters கூட்டிட்டு வந்தா அப்படியே தவிர இந்த கேம் ட்ரெயின் ஆனி ஆடுனது வந்து இட்ஸ் ஓகே. அது நான் அது சொல்லல. பட் ஜெனரலா கிராவன்பர்ச் should he be startingனு நான் கேக்குறேன். கர்டிஸ் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 70 நிமிஷம் ஆட விட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆனியை கொண்டு வந்தா கூட I would have been okay with it நான் சொல்றேன். instead of கிராவன்பர்ச் ஆடவே தேவை இல்லையேங்கறேன். அதுதாங்க பிரச்சனை. கிராவன்பர்ச் தான் எடுக்கவே மாட்டேங்கிறாரே வெளிய. ஆமா, அதுதானே இப்ப பிரச்சனை. he just feels okay this midfield gave us a title. சரி, இந்த மிட்ஃபீல்ட்லயே வந்து பர்சிஸ்ட் பண்ணுவோம், ஐ எம் நாட் கோயிங் டு மேக் எனி சேஞ்சஸ் அப்படின்னு. ஆல்சோ டியூ டு த ஃபேக்ட் போன மேட்ச் கர்டிஸ் ஜோன்ஸ் நடுவில் போட்டாப்ல, பையன் பால ஃபீட்ல வைக்கவே இல்லை, கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்ப என்ன நினைப்பாரு, இவன் வேற கொடுத்தானா இவன் கொடுத்துருவான்னு பயமா இருக்கு எனக்கு, நான் இவனுங்களே வச்சுக்கிறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம், கோல் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறத பாக்குறதுல ஐ கேனாட் பிளேம் ஸ்லாட் ஆல்சோ. நீ கர்டிஸ் ஜோன்ஸ் உள்ள வந்தோடனே அந்த கேம்ல மிட்ஃபீல்ட்ல செம்மையா பால வச்சிருந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் சிச்சுவேஷன் வந்து வெளியே வந்திருந்தானா ஸ்லாட் வில் பி லைக் அப்பாடா அவன் வெளியே வந்துட்டான், நம்ம இவனையே வச்சு பர்சிஸ்ட் பண்ணுவோம். when Curtis has played well, he's given him 5-6 games on a stretch. நடந்துச்சு இல்ல முன்னாடி, நீ ஒரு கேம் பெர்ஃபார்ம் பண்ணா he is willing to give you most chances. நீ உள்ள வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாம பால வச்சுக்க முடியாம உன்னை ரைட் பேக்கா போட்டுட்டு அப்புறம் வேற ப்ராப்பர் ரைட் பேக் வந்தோடனே அப்புறம் உன்னை உட்கார வச்சுதான் ஆகணும். இந்த கேம்ல கர்டிஸை கொண்டு வராதுல எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. பிகாஸ் அந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் நீட் மோர் சான்சஸ். ட்ரெயினியோ நீ வந்துட்டு சூப்பரா ரிலீஸ் பண்றான் பால, அது பின் பாயிண்ட் அக்யூரேட் பாஸ் எல்லாம் போடுறான். எனக்கு டே தம்பி நீ தாண்டா அடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஃபுட்பாலருங்க. இஸ் a talented footballer. லிவர்பூலுக்கு ஆடுவானான்னு என்னால சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி ஹஸ் அ கரியர் வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் சாம்பியன்ஷிப் ஆர் பிரீமியர் லீக்ல டெஃபினெட்லி ஹஸ் அ கரியர் ஃபார் ஷூர். இல்ல சொபோஸ்லை வருவான், இது வரைக்கும் சீசன்ல பெஸ்ட் பிளேயர். ஆனா இந்த கேம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் ஆடுற அந்த 10ல ஆட வச்சாரு. வேர்ட்ஸ் அகைன் இன்ஜுரினால மிஸ் பண்ணா. It didn't bring out the best in the, I think probably one of the worst games of Soboslai in this season. Why do you thinkங்க? மேபி ரொம்ப நாளா அந்த 10ல விளையாடாதனால என்ன பண்ணுன்னு நினைச்சோம். He is not used to it. ரொம்ப நாளா ஆடல அப்படிங்கிறதுனால maybe has some issues அந்த இதுல. ஏன்னா இட்ஸ் a different, I think last episode பேசணும்ல, இட்ஸ் a different இது என்ன சொல் ஸ்கில் செட் அந்த அங்க ஆடுறது. ஏன்னா யூஆர் ரிசீவிங் த பால் பேக் டு கோல், ஸ்பேஸை கண்டுபிடிக்கணும். வேற இங்கே அவன் டபுள் பிவட்ல ஆடினாலோ இல்லை ரைட் பேக்கில் ஆடினாலோ ஜென்ரலாக ஸ்பேஸ் பிரச்சனை இல்லை அவனுக்கு. அண்ட் ஈ ரிசீவ்ஸ் என்ன சொல்கிறது ஃபேஸிங் த பிளே, ஈ ரிசீவ்ஸ் ஃபேஸிங் த கோல்.
whereas அங்க வந்து வேர்ட்ஸ் வந்து இஸ் ட்ரைங் டு லிங்க் அப் ஃபர்ஸ்ட் பேக் டு கோல் வாங்கி அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி இஸ் ட்ரைங் டு லிங்க் அப் இல்ல. கரெக்ட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் ரொம்ப நாள் ஆடாததுனால தான் அந்த பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு தோன்றது. ஐ திங்க் ஹி வாஸ் இன்விசிபிள்ங்க. கேம் ஃபுல்லாவே வந்து ஒரு தடவை கோவப்பட்டு போய் ஒரு எல்லோ கார்டு வேற வாங்குவான். நான் தேவையில்லாத எல்லோ கார்டு அது, அதை போய் ஒன்று வாங்கிட்டு வருவான். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட் வாஸ் தேவையில்லாத ஒரு இது. பட் கேம் ஃபுல்லாவே ஹி வாஸ் பிரிட்டி மச் நான் எக்ஸிஸ்டன்ட்ங்கிறனால அவனுக்கு ரொம்ப கடுப்பாகி இது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபவுல் மாதிரி. அதனால வந்து என்னடா நான் கேம்லயே இல்லை, நான் எதுவுமே எஃபெக்ட் பண்ணல, டிஃபென்ஸ்லயும் பண்ணல, அட்டாக்லயும் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, பிட்ச்ல எதுக்கு இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சோபஸ்ல இந்த கேம் ஃபுல்லாவே இருந்தான். அகைன் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் கேம். ஃபைன், பிரச்சனை இல்ல, பெருசா இது பண்ணல. அதாவது சோபஸ்லா இஸ் பேக் டு பேட் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் நான் சொல்லல. ஜஸ்ட் இஸ் ஹேட் a brilliant season. 1 or 2 games up and down இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த ஒரு லெட்ஸ் கம் பேக் டு அந்த ஒரு கண்ட்ரோலுங்க. அந்த ஒரு 15-20 minutes ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இது எப்படி ரெக்டிஃபை பண்றது? இல்லைங்க, இட்ஸ் டவுன் டு பிளேயர்ஸ் மென்டாலிட்டி தானேங்க. ஏன்னா வந்து ஓகே ஸ்லாட் வந்து ஆஃப் டைம்லயோ இல்லை ப்ரீ கேம்லயோ என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அல்டிமேட்லி கேம் ஆடுறது நீங்க 11 பேர் தானே. இஃப் யூ cannot get yourself up for that game, அதுவும் இப்போ எனக்கு என்னன்னா ஓகே இந்த கேம்ல யூ ஆர் அப் ஃபார் இட் ஃபர்ஸ்ட் 50 நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 15 minutes யூ ஆர் அப் ஃபார் இட், கோல் போட்டுட்ட, டிட் வெல், வாட் எவர் இட் இஸ், அது ஓகே. அதே இது வந்து ஏன் செகண்ட் ஹாஃப்ல அதே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ஆரம்பிச்சோ அது இன்ஃபேக்ட் டீம் டாக்லேயே வர்ஜில் சொல்லலாம்ல. The way we started the first half, let's start the second half the same way. Momentum நம்ம கிட்ட இருக்கட்டும். Let's not give West Ham anything. So I don't இது வந்து it's down to the players and being up for the occasionங்க, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து சரி வெஸ்ட் ஹாம் தானே 3 கோல் லீட் எடுத்தாச்சு, அவனுக்கு என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தெனாவட்டோட போனானுங்களா, அதனால வந்த ஒரு சோம்பேறித்தனமா இல்லை ஜெனுவினாவே சோம்பேறித்தனமா ஆடினானுங்களா என்ன எதுன்னு எனக்கு தெரில. பட் இட்ஸ் டவுன் டு அந்த பிளேயர்ஸ் மென்டாலிட்டி. ஏன்னா ஒரு மேனேஜர் வந்து ஹாஃப் டைம்ல இஃப் யூ ஆர் அப், என்ன ஹாஃப் டைம்ல என்ன ஸ்கோர் இருந்துச்சு 3-0. ஹாஃப் டைம்ல இஃப் யூ ஆர் அப் 3-0 மேனேஜர் doesn't have to say much. He is going to say boys continue doing the same thing. You are 3-0 up. நீங்க இது வரைக்கும் what got you to 3-0 அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. You will finish the game with more goals. அவ்வளவுதான். உனக்கு நீ ஸ்கோர் லைன் 3-0 இருக்கு, மேனேஜர் doesn't have to make too much changes. So உனக்கு மோட்டிவேஷனுக்கு என்ன ப்ராப்ளம்? Playing well. அந்த சூச்சக் கோல் வந்து நீங்க சொன்ன மாதிரி இட் வாஸ் கமிங். எப்போங்கறத வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வருமா வரலையாங்கிற கேள்வியே இருக்காது, வருது ஆனா எப்போ அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா யூ குட் சி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹெட்டர் வின் பண்ணி பால் அந்த பக்கம் போய் கிராஸ் வருதுன்னு தெரிஞ்சு நம்ம பாட்கள் அப்படியே நிப்பானுங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைடு ஆங்கிள் ரீப்ளே காமிக்கும் போது கிராவன்பர்ச் வந்து வர்ஜில்ட்ட சொல்லுவான் சூச்சரை பாத்துக்கோ அப்படின்னு. கரெக்ட். அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா ஐ மீன் வர்ஜில்ல நான் வந்து ஓவரால் இஸ் ஹேட் a good game இல்லன்னு சொல்லல வர்ஜில் வேண்டேக். ஆனா அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல he was a bit lazy to get off. கிராவன்பர்ச் வந்து சொல்லுவான் நீ சூச்சரை பாத்துக்கோ நான் முன்னாடி போறேன் அப்படின்னு. இட்ஸ் ஓகே, கிராவன்பர்ச் இஸ் supposed to do that. எனக்கு அதுல ப்ராப்ளம் இல்ல. வர்ஜில் வந்து he waits until that cross is coming, அதுக்கப்புறம் தான் he goes. அதுக்குள்ள சூச்சக் வந்து உள்ள போய் கோல் போட்டான். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா it comes in front of konate. konate வந்து திரும்பி எங்கேயோ பாத்துட்டு பாண்டே எங்கடா பாத்துட்டு இருக்க. ஆமா கரெக்ட். பால் அங்க போகுது, எங்கேயோ நின்னு பாத்துட்டு இருக்கறியடா அப்படினு இருக்கும். if konate move 2 steps this side na he is blocking that cross basically. That's what konate does all the time. அது எங்கடா ஏன்டா உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனே அவ்வளவுதானடா. ஒரு 45 கரெக்டா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அட்டென்ஷன் ஸ்பேன், கான்சென்ட்ரேஷன். எனக்கு என்ன தோணுதுன்னா 3-0 லீட்ல போயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த 100ல இருந்த கான்சென்ட்ரேஷன் வந்து ஒரு 80க்கு வந்துருச்சு. which is what Souček took advantage of. Souček வந்து சரி நீ கான்சென்ட்ரேட் பண்ணல, வர்ஜில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா நான் போய் கோல் போட்டுறேன். கிராவன்பர்ச் வந்து என்னை விட்டுட்டான், வர்ஜில் வந்து வரல அப்படின்னா ஐ எம் ஃப்ரீ, நான் போய் கோல் போட்டுறேன். இட்ஸ் ஜஸ்ட் தட் ட்ராப் இன் கான்சென்ட்ரேஷனுங்க. அதுதான் அந்த ஹாஃப் டைம் ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்க எல்லா ஸ்போர்ட்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹாஃப் டைம் பிரேக்னு ஒன்னு வரும் இல்ல, எல்லா மேஜர் ஸ்போர்ட்ஸ்லயும். சில சமயம் காமெண்டேட்டர்ஸே சொல்லுவாங்க திஸ் டீம் மேபி தே வுடன்ட் ஹவ் லைக் த ஹாஃப் டைம் நவ் அப்படின்னு. ஏன்னா அந்த மொமெண்டம் கில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரேக். ஸோ ஐ திங்க் லிவர்பூலுக்கும் அதுதான். ஐ திங்க் இஃப் யூ ஹட் கண்டினியூட் பிளேயிங் த ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓகே வெஸ்ட் ஹாம் வந்து தே வர் ஸ்டில் கிரியேட்டிங் இல்லன்னு சொல்லல, அதான் சொன்ன மாதிரி வி வர் நாட் கான்ஃபிடென்ட். ஆனா வந்து ஐ ஃபீல் இஃப் யூ ஹட் கெப்ட் பிளேயிங் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் சான்சஸ் அந்த மாதிரி ஒரு கிராஸ் கிளியர் பண்றதுக்கு. வேறஸ் அந்த பிரேக் வந்ததுல இவங்க கான்சென்ட்ரேஷன் லெவல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, சரி 3-0 லீட்ல இருக்கோண்டா பாத்துக்கலாம் அப்படின்னு, வெஸ்ட் ஹாம் என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோல் போட்டாங்க. அதுக்கப்புறம் 3-1க்கு அப்புறம் they woke up. 3-1க்கு அப்புறம் they woke up. கரெக்ட்.
அப்புறம் நம்ம கேக்போ வந்து ஒரு சான்ஸை விட்டுது. அதுக்கப்புறம் கேக்போவே திரும்பி வந்து இல்ல கோலும் 3 போட்டது. இருங்க ஐ வாண்ட் டு கரெக்ட் மை சென்டென்ஸ். 3-1க்கு அப்புறம் கேக்போ கப். ஓக்கப் இல்ல, அப்போ தூங்கிட்டான். அழகு போல ஒரு சான்ஸ். ஏய் எப்படிடா இதெல்லாம் மிஸ் பண்ண முடியும் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ். அதெல்லாம் அதை வந்து மிஸ் பண்ணா. ஏன்டா இப்படி டென்ஷன் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஏதோ அப்படி இப்படின்னு பண்ணி கடவுளா பார்த்து டே நீ ரொம்ப திட்டு வாங்குற, இந்த லிவர்பூல் ஃபேன்ஸ் நீ திட்டு வாங்கியே நீ வந்து ஒரு மாதிரி ஆயிடுவேட்டு இருக்குது, டிஃப்ளெக்ஸ்லயாச்சும் நான் அவனுக்கு போட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகா பார் போஸ்டுக்கு உள்ள போச்சு. அதனால வந்து அவனை வந்துட்டு இது பண்ணுது, என்ன சொல்றது, அவனுக்கு வந்துட்டு ஒரு வழியா போய் தொலை, உனக்கு வந்து அடிக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு கடவுளா பார்த்து பண்ணி கொடுத்துட்டாப்ல. 2-1 வந்துட்டு 4-1 ஆச்சு. ஆனா பாத்தீங்கன்னா 4-1 ஆச்சா, கார்னர் வருது, மறுபடியும் தூங்கியாச்சு. ஆமா இல்லைங்க, அதுதான் அந்த கான்சென்ட்ரேஷன் லெவல் டிராப் ஆகுது. விச் ஐ திங்க் ஒரு டாப் டீமுக்கு ஒரு ஓவர் த கோர்ஸ் ஆஃப் சீசன் வந்து நடக்கும். அப்பப்போ ஒரு கேம்ல கான்சென்ட்ரேஷன் லெவல்ஸ் டிராப் ஆகலாம். அது வந்து இட்ஸ் நேச்சுரல். இப்போ ஆர்சனல் கூட ரீசெண்டா யாரோடைய லாஸ்ட் மினிட்ல டிரா பண்ணாங்களே, யாரு, வுல்ஸ். ஸோ அந்த கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐ வுட் சே ஆர்சனலோட கான்சென்ட்ரேஷன் லெவல் டிராப் ஆச்சு அந்த கேம்ல டுவர்ட்ஸ் தி எண்ட். விச் ஹேப்பன்ஸ், எல்லா டீமுக்குமே அது நடக்கும். தி டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற டீமுக்கும் லாஸ்ட் இருக்கிற டீமுக்கும் ஹவு மெனி ஆஃப் தோஸ் ஹேப்பன் இன் அ சீசன். கரெக்ட், அவ்வளவுதான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, அந்த அந்த இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் த பிளேயர்ஸுங்க. அதுக்கெல்லாம் வந்து வேற யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அது இட்ஸ் அ மென்டாலிட்டி திங். நீங்க பிச்சில் ஆடுற, நீங்க கான்சென்ட்ரேட் ஃபோக்கஸ்டா 90 மினிட்ஸ்க்கு ஃபோக்கஸ்டா இல்லைனாக்கா யார் என்ன பண்ண முடியும்? க்ரௌட் ஒன்றும் பண்ண முடியாது, மேனேஜர் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த இதுக்கு. கரெக்ட். பட் கமிங் பேக் டு சாலா, என்னங்க நடக்குது பேசிக்கலி? சவுதிக்கு அனுப்பிச்சிடலாம். இல்லை இப்போ சவுதிக்கும் அனுப்ப முடியாது, எல்லா இடத்தையும் பாம்பு அடிக்குது. ஐயோ அது வேற ஒன்று போகுது. ஆமா இல்லைங்க, ஐ திங்க் இஸ் அதான் சொல்றேன். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ பேட் சீசன். இது வந்து ஒன் ஆஃபா இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இப்போ என்ன டேட்டு, 1 மார்ச், இப்போ ஏப்ரல் மே 2.5 மாசம் இருக்கு ஆல்மோஸ்ட், ஆர் 3 மாசம் இருக்கு ஆல்மோஸ்ட் சீசன் முடியறதுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் see out this season. இது வந்து எனக்கு வாட் ஐம் ஹோப்பிங் இஸ் இந்த ஆஃப் சீசன்ல he says ஓகே இந்த சீசன் போச்சு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, கான் இஸ் வாட் இஸ் ஹேப்பன்ட், ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சீசன் ஆஃப் சீசனுக்கு he comes back fresh with a fresh mindset and says ஓகே என்னால் 30 கோல் பர் சீசன் கொடுக்க முடியலைனாலும் ஐ வில் ஹெல்ப் திஸ் டீம் அவுட், ஐ வில் மேக் த ரைட் டெசிஷன்ஸ். இந்த சீசன் ஃபுல்லாகவே, இந்த கேமையும் சேர்த்து இந்த சீசன் ஃபுல்லாகவே ஜஸ்ட் ராங் டெசிஷன் ஆஃப்டர் ராங் டெசிஷனுங்க. என்னோட பிளேயரை நான் வந்து ஆஃப் சீசனில் நியூட்ரலாக நான் அனலைஸ் பண்ணி எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும்னா, எங்கே வேர் ஐ மேட் தோஸ் மிஸ்டேக்ஸ், எங்கே வாட் ஆர் தி சிச்சுவேஷன்ஸ் தட் ஐம் கெட்டிங் இன் டு, அண்ட் இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன டெசிஷன் எடுத்தேன், என்ன டெசிஷன் எடுத்திருக்கணும், அதை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இந்த கிளப்பில் இந்த டேட்டா அனலிஸ்ட், வீடியோ அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்க கூட கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஒரு கோச்சஸ்ட்டு ஒரு 4 வாரத்தை பேசி, if he comes back and gives us maybe his last season at Liverpool, even if he gives us ஒரு 15-20 goals or 25 GA வச்சுப்போமே across all competitions, I would still say that's a good way to leave Liverpool. That's a good season, it's a good way to leave Liverpool. Okay, Ballon d'Or season கிடையாது, but he just needs to sort himself out. ஏன்னா again இந்த கேம் வந்து ரிப்பீட்டடாக பேட் டிசிஷன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அவுட் சைடுக்கு போனான், அதுக்கப்புறம் இங்க இருந்த கேமை அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு கேள்வி, இந்த சீசனே வந்து சாலாவை மூவ் ஆன் பண்ணணுமா? ரைட் அமௌண்ட் கிடைச்சா வித்துடலாம். ரைட் அமௌண்ட்னா என்ன ரைட் அமௌண்ட்? இப்போ இருக்கிற நிலைமையில 60-70 கிடைச்சாலும் நான் ஓகேன்றுவேன். 60-70 வந்து டூ மச்ங்க என்னை கேட்டா. எப்படி வந்து 1 இயர் கான்ட்ராக்ட் இருக்கும்போது சவுதிட்ட இருந்து 60-70 மத்த யூரோப்பியன் கிளப்ஸா இருந்தாக்க ஈவன் 40-50 கூட நான் ஒத்துப்பேன். சீரியஸா வந்து 60-70 இஸ் டூ மச் என்னை கேட்டா. 1 இயர் இப்போ இந்த போன சீசன் பார்த்து நம்ம இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்தோம், கரெக்டா? இல்ல போன சீசன் ஏதோ ரூமர் வந்துச்சுல 85 வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுதி. மேபி ஓகே, அதை பார்த்து நம்ம இப்படி ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அப்ப இந்த சீசன் பார்த்தா வந்து மத்தவங்க என்ன யோசிப்பாங்க, ஓ இஸ் ஆல்ரெடி ஆன் தி டிக்ளைன், வயசாயிடுச்சு, டிக்ளைன்ல தான் இருக்கான். இல்ல பட் சவுதிங்கிற போது இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இப்போ மத்த யூரோப்பியன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செரியால இருந்து ஒரு ஆஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஐ வுட் எக்ஸ்பெக்ட் ஒன்லி அரௌண்ட் 40-45 செரியால இருந்து வந்ததுன்னா. அந்த லீக்ல பிச்ச காசு, அந்த லீக்ல எதுவுமே கிடையாது. 40 மில்லியன் சரியான இல்லைங்க. ஒரு லா லீகா, புண்டஸ் லீகா எதுவா இருந்தாலும் யூரோப்ல இருந்து எங்கேயாச்சும் வந்ததுன்னா ஐ வுட் எக்ஸ்பெக்ட் ஒன்லி அரௌண்ட் 40 to maybe 50 ஆன் த ஹையர் சைடு. அவ்வளவுதான் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சாலா இஸ் டிக்ளைன்டு. ஸோ அதனால வந்து இப்போ ஓகே வில் பர்ஃபார்ம் மேபி இன் சரியா. இப்போ கெவின் டி ப்ரூய்னெலாம் அங்கே போய் பண்ணுறான், பட்
இதே இல்லை, லைக் தே வில் நாட் எக்ஸ்பெக்ட் ஒரு 30 கோல் per சீசன் அங்கேயுமே. வேறஸ் இப்போ போடுவான். சவுதினாக்க the quality of the league வந்து is so far below இல்ல, is below these leagues in the European leagues. அண்ட் அங்க வந்து அந்த ஆரபுங்கிற அந்த ஒரு ஆரப் ஐகானுங்கிற அந்த ஒரு இது எக்ஸ்ட்ரா டாக்ஸ், அதுக்காக 60-70 சொல்றேன். ஏன்னா ஃபார் எனி கிளப் ஹூ கெட் சாலா மிடில் ஈஸ்ட்ல சவுதியில இட்ஸ் அ பிக் மார்க்கெட்டிங் இது அவங்க. ஏன்னா வாட் எவர் மணி தே ஸ்பெண்ட் தே வில் மேக் அப் இமீடியட்லி. அதுல டிஷர்ட் சேல்ஸ், இந்த ரெவென்யூ, அது இந்த கமர்ஷியல் ரெவென்யூலே தேல் மேக் இட் அப் சாலாவா. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார் தெம் வந்து ஒரு 60-70 இஸ் நாட் தட் பிக் அ டீல் அவங்களுக்கு. அண்ட் சாலா வில் ஸ்டில் பர்ஃபார்ம் வெல் அங்க. Will Salah go? I don't think so. I think லிவர்பூலை விட்டா ஐ திங்க் இல் ப்ரிஃபர் டு ஸ்டே இன் யூரோப். ஏன்னா போன வருஷமே வந்துச்சுல அந்த கான்ட்ராக்ட் ரினியூவல், அந்த ஆர்டிக்கல் அத்லெட்டிக்ல ஃபேமிலி வந்து ரியலி லைக்ஸ் டு பி இன் இங்கிலாண்டா. ஸோ அதனால வந்து he doesn't want to leave. என்னை பொறுத்த வரைக்கும் வில் சாலா கோன்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் மேக்ஸிமம் போனால் இங்கிலாந்துலேயே இன்னொரு கிளப்புக்கு மேபி மே பிளே, பட் நாட் ஃபார் அ டாப் டீம். மேபி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்டன் வில்லா டைப்ல சம்மன் ஹூஸ் ஒரு டாப் 6 அந்த ரேஞ்சில், பட் மேபி நாட் இது. அண்ட் ஆஸ்டன் வில்லா வந்து பர்மிங்ஹாம்ல இருக்கு. அவங்க ஃபேமிலி இருக்கிற லொகேஷன்லேருந்து இட்ஸ் நாட் தட் ஃபார் அவே பர்மிங்ஹாம். ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டோம்னாக்க தட் மே பிளே அ ரோல். ட்ரூ. எனக்கு I think we need those wingers. We need new wingers on both sides. Not just on the left wing, right wing koda. We need those wingers to effectively make the center forward play. Or Ekitike or Isak, whoever on center forward player kondu varthuke, we need better wingers to beat the players. Ena going by the looks of in the season வந்து ஒரு செம blueprint கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து கண்டிப்பா we will be seeing இந்த விஷயம் தான். என்ன சொல்றது, we will be seeing அந்த லோ பிளாக் ஆன விஷயம் தான் கண்டினியூஸா இதே தான் வந்து போயிட்டு இருக்க போகுது அப்படிங்கறது வந்து they've shown this season that we can take என்ன சொல்றது, இந்த மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆடினோம்னா நம்மளால பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுங்கிறது ஒரு மிட் டேபிள் சைடோ லோ டேபிள் சைடோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ தே வில் நாட் வாண்ட் டு சேஞ்ச் இட். அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீசன்ஸ்க்கு தே வில் நாட் வாண்ட் டு சேஞ்ச் இட். இந்த மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்துருச்சுன்னா யூ நீட் எக்ஸ்ப்ளோசிவ் விங்கர்ஸ் டு பீட் தேர் கவுண்டர் பார்ட். கண்டிப்பா அது ஒர்க் பண்றதுக்கு. ஸோ சாலா முன்னாடி இருந்தே இஸ் நாட் பின் த பிளேயர் ஹூ டேக்ஸ் ஆன் அண்ட் பீட்ஸ் த ஃபுல் பேக். ஹீஸ் நாட் பின் தட் பிளேயர் எனி டைம். கண்டிப்பா நான் பார்த்ததுமே. ஆமா, இப்போ நீங்க சொல்லும்போது தான் 2 விங்கர் வாங்கணும்னு சொல்லும்போது தான் இது தோணுச்சு எனக்கு. தி அதர் பாசிபிலிட்டி இஃப் வி டோன்ட் மூவ் சாலானாக்க அந்த இயர்லி கான்ட்ராக்ட் 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துட்டு we will make sure that he stays at Liverpool. But Anna, I think it has to get to a point where Salah says, okay, என்னால இனிமே வந்து ஒரு டாப் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ யார் வராங்களோ அவங்களுக்கு நான் வந்து பேக்கப்பா இருக்கு. இப்போ ராபர்ட்சன் வந்து கர்கேஸ்க்கு எப்படி இருக்கானோ ஒரு மென்டார் மாதிரி, அந்த மாதிரி அந்த அங்க வர விங்கர்ஸ்க்கு நான் வந்து ஐ வில் பி தர் மென்டார் டைப்ல அந்த ஒரு ரோல் எடுத்துக்கிறேனா. So that is the other possibility where that way வந்து family life doesn't get affected. He gets to stay at Liverpool as a Liverpool legend. And he can adapt to his new role. ஒரு few episodes முன்னாடி சொல்லியிருந்தேன், இப்போ ஆல்ரெடி வந்து Salah is showing signs of okay அந்த டிஃபென்சிவ் ஒர்க் எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. He's showing signs of okay என்னால ஃபார்வர்டு தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் நான் டிஃபென்சிவ் ஒர்க்குக்கு நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். இந்த சிஸ்டம்க்கு slowly is coming to terms with the fact that he is not the man Liverpool now. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் ப்ராபப்ளி ஐ வுட் புட் இட் ஹையர் தென் அ ட்ரான்ஸ்ஃபர். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரதுக்கு இன்னுமுமே அதிகமான வாய்ப்பு இருக்கு கம்பேர்ட் டு சாலா மூவிங் அவுட். பாசிபிளி, கண்டிப்பா பாசிபிளி. I just don't know what will happen. But I think we are at the point wherein we have to look forward. That's where we are with both wingers, not just Salah, with both wingers. கண்டிப்பா we have to look forward ங்கற ஒரு ஸ்டேஜுக்கு. பட் அப்புறம் என்ன நெக்ஸ்ட் என்ன உல்ஸ் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு லுக் ஃபார்வர்ட்ன்றீங்க. லுக் ஃபார்வர்ட் வித் சிஜி. ஐயோ, இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து போய் இது பண்றோம் அது பண்றோங்கிற பேச்சுக்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து யோசிச்சுதான் பார்க்கணும். ஒரு தடவை தான் ஏன் வருதுன்னா கேமுக்கு கேம் விட்டானா பூமி தாங்காது. விட்டுட்டு தான் இருக்கான். ஓ, கோல் போட்டான சொல்றீங்களா? ஆமா, கோல் போட்டா பூமி தாங்காது. அது சரி, அது சரி. அப்புறம் வருஷம் பாலண்டாருக்கு காம்படிஷனே இல்லாம போயிடும். கோடி கேப்போ 10 வருஷத்துக்கு பாலண்டார் வாங்கிட்டு இருப்பான். அப்படி மட்டும் வாங்கிட்டான்னு வைங்க, யாருமே பக்கத்திலேயே அந்த சீசன்ல விளையாடுற எல்லாமே இனிமேல் ஃபுட்பால் விளையாடக்கூடாது.
ஆமா சிஜி மட்டும் பேலண்டார் வாங்கிட்டானே இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் அவன் ஆடவே எவனுமே ஃபுட்பால் ஆடக்கூடாது, எல்லாம் விட்டு ரெண்டு போயிடணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சிஜி இனிமேல் ஒரு 3 months இந்த சீசன் பாக்கி இருக்கு. ஒரே விஷயம் தான், இந்த 3 months இருக்கு கரெக்டா, மேபி ஒரு 15 கேம் ஆடுவோம், டிபெண்டிங் ஆன் வாட் வி டூ இந்த சாம்பியன்ஸ் லீக். 10 லீக் கேம் இருக்குது, டிபெண்டிங் ஆன் வாட் வி டூ. அந்த 15 கேம்ல வந்துட்டு இஃப் சிஜி கேன் கெட் 8 GA கம்பைன்ட், ஆமா 7 or 8 GA, GA கூட தேவையில்ல, GA, ஜிஏ ஆமா he will end up with close to 25-27 GA if he gets that 8. ஆமா அதுதான் ஒரு பிலோ ஆவரேஜ் சீசனே அப்படி இருக்கும்போது அபவ் ஆவரேஜ்லாம் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அதான் சொல்றேன். ஓ பிலோ ஆவரேஜ், ஓ ரைட் ரைட், பிலோ ஆவரேஜ் அது இதுன்னு எல்லாம் ஓகே தான். இல்ல அதான் ஸோ இல்ல சாம்பியன்ஸ் லீக்னு சொன்னீங்க, அதை பத்தியும் பேசணும். அது டிரா வந்துருச்சு, விச் பை த வே என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டான ப்ரெடிக்ஷன். ஆமா ஆமா. பட் இல்ல வேற ஏதாச்சும் இந்த கேம்ல டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கா பிஃபோர் வி மூவ் ஆன் சாம்பியன்ஸ் லீக்குக்கு? இல்லைங்க, ஐ திங்க் it was good. It was what we needed. குட் எல்லாம் இல்ல, it was what we needed. எவ்வளவோ கேம் பயங்கரமா ஆடி இருக்கோம், ஆனா தோத்துருக்கோம், டிராப் பண்ணியிருக்கோம், எல்லாம் தான் பண்ணியிருக்கோம். So what if our XG is less than West Ham? அதனால என்ன, கோல் நாங்க தானே போட்டோம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஆடாதனாலதான் இல்ல எத்தனை கேம் வந்து நம்ம எக்ஸ்டி கண்ணா பின்னான்னு இருக்கும், அவங்க ஆப்போசிஷன் வந்து 0.04ன்னு போட்டு 1-0 ஜெயிப்பானுங்க. கரெக்ட், அதான் சொல்றேன். அப்புறம் என்ன பெரிய இது, இந்த மாதிரி ஒரு கேம் நடக்கத்தான் செய்யும், அது வந்து நடந்துருச்சு, நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் டூ மச் இன்டு இட். ஆமா ஆமா. பட் இல்ல சாம்பியன்ஸ் லீக்னு பேசும்போது சாம்பியன்ஸ் லீக் டிரா வந்துருச்சு. கேலட்டாசராய் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெக் ஹோம்னு நினைக்கிறேன்ல. கேலட்டாசராய் இல்ல, ஃபர்ஸ்ட் லெக் அவே, செகண்ட் லெக் தான் நமக்கு ஹோம். அப்படியா? ஃபர்ஸ்ட் லெக் அவே, செகண்ட் லெக் ஹோம். என்ன வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? ஆல்ரெடி லீக் ஃபேஸ்ல ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணிட்டோம். அந்த கேம் வந்து நல்லா இன்ஃபேக்ட் நீங்க சொல்ற ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். அந்த கேம் ஆக்சுவலா நல்லா தான் ஆடணும், பட் அவங்க தான் 1-0 ஜெயிச்சாங்க. அதுதான் ஒரு கேவலமான பெனல்டி, ஞாபகம் இருக்குதா அந்த பெனல்ட்டிய? கேவலமா சோபஸ்ல பின்னாடி கை பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. ஆமா. ஸோ இல்ல என்ன வேர் இஸ் யுவர் தாட்ஸ்? இந்த இப்போ இன்ஃபேக்ட் நம்ம சைட் ஆஃப் த டிராவே வந்து ரிலேட்டிவ்லி ஹார்டர் சைடு. இப்போ நம்ம இந்த கேமை ஃபார் ஜெயிச்சோம் அப்படின்னாக்கா ஐ திங்க் வி பிளே செல்சி ஆர் பிஎஸ்ஜி அடுத்த ரவுண்ட்ல. அதே சைட்ல தான் ரியல் மெட்ரிட், மேன் சிட்டி அவங்கலாம் இருக்கானுங்க. ஸோ இட்ஸ் அ டிஃபிகல்ட் ரன் டு பூடாபெஸ்ட், அதுதான் நான் சொல்லுவேன். உண்மையாங்க, கம்மிங் பேக் டு செல்சி ஆர் பிஎஸ்ஜி, ரெண்டு பேரும் கூட தோத்துருக்கோம். வேற இது ப்ரோக்ரஸ் ஆனோம்னாலுமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஏரியால நம்ம வந்து போட்டிருக்காங்க நம்மள. அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியலை. பட் ஹோப்ஃபுல்லி ஹவெவர் டீப் வி கேன் கோ, தட் வில் பி குட், அவ்வளோதான். இஃப் யூ கோ டீப் பிரிட்டி நைஸ், இல்லை ஓரளவுக்கு தான் அப்படின்னா வந்து வி ஷுட் பி கோயிங். கேலட்டாசராய் எல்லாம் வி ஷுட் பி பீட்டிங். அவங்க வந்து யுவென்டஸ்ல 5 கோல் போட்டாங்க ஹோம் கேம்ல, யுவென்டஸ் கூட 5 கோல்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 கோல்ஸ் லீட்ல இருந்து 3 கோல்ஸ் யுவென்டஸ் 10 men வச்சு போட வச்சு, அதுக்கப்புறம் கடைசியில் ஓசிமென் வந்து கோல் போட்டு அப்புறம் அந்த சென்டர் ஃபார்வர்ட் கோல் போட்டு ஜெயிச்சாங்க. பயங்கர இவென்ட்ஃபுல் கேமா அந்த கேம் இருந்துச்சு. அது ஓசிமென் கூட சொல்லியிருந்தான் போஸ்ட் மேட்ச்ல அவனை கேட்டதுக்கு, லிவர்பூல் ஆர் அத்லெட்டிகோன்னு கேட்டதுக்கு, இஃப் லிவர்பூல் கம் இட் வில் பிகம் லைக் ரிவெஞ்ச் கேம், ஸோ வி வாண்ட் டு அவாய்ட் லிவர்பூல் அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு என்னன்னா அந்த அவே லைக்ல ஜஸ்ட் கெட் அ ட்ரா, ஜஸ்ட் டோன்ட் கெட் பீட், கெட் அ ட்ரா. மேபி ஹோம் கூட. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஐ வில் டேக் அ 1-0 லாஸ். அது வரைக்கும் ஐ அம் willing to give them 1-0 லாஸ் வரைக்கும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர்லாம் இட் டஸ் பிளே அ ரோல். I'm not saying it's an excuse, but it does play a role. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம we are slow starters, கேம் ஸ்டார்டிங்லயும் சரி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லயும் சரி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ எம் willing to give them a 1-0 லாஸ். பட் தட் இஸ் மை திங். ஏன்னா ஆன்ஃபீல்டில் ஐ எம் கான்ஃபிடென்ட் வி கேன் ஸ்கோர் அட்லீஸ்ட் 1 கோல் எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் எடுத்துன்னு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வி கேன் ஸ்கோர் another. பட் இல்லை சாம்பியன்ஸ் லீக் வந்து ஐ டோன்ட் நோ எனி ஃபைனல் தாட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் வுல்வ்ஸ் மேட்ச் இருக்கு இப்போ அடுத்தது இமீடியட்டா டியூஸ்டே அன்னைக்கு. ஸோ அதை பற்றி பேசலான்றேன் கொஞ்சம். ஆமாம், சாம்பியன்ஸ் லீக் ஐ டோன்ட் நோங்க, ஜஸ்ட் டேக் ஒன் கேம் அட் அ டைம். ஃபர்ஸ்ட் கேலட்டாசராய், அப்புறம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேலட்டாசராய், அட்லீஸ்ட் ஹோப் யூ லேர்ன் சம் லெசன். அந்த கேம்ல வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அட்லீஸ்ட் ஐ ஹோப் தட் யூ லேர்ன்ட். அண்ட் தென் ஹோப்ஃபுல்லி இந்த பிளேயர்ஸ் ஈசாக்கோ வியர்ட்ஸ் எல்லாம் திரும்பி வந்தாங்கன்னா அந்த கேமுக்கு நல்லா இருக்கும். வந்தாங்கன்னா தென் ஜஸ்ட் ட்ரை டு டூ சம்திங், அவ்வளோதான். ஆமாம். ஸோ இப்போ வுல்வ்ஸுக்கு வருவோம். லாஸ்ட்டாக வந்து அவங்க யார் ஆடினானுங்க, ஆர்சனலா இல்லை வில்லாவை ஆடினானுங்க. 27 வில்லா 2-0 வின்னு. பயங்கரமான ஃபேவருங்க நமக்கான. அது வில்லா வந்து இப்போ ஒன்லி 3 points ahead.
ஆமா, கரெக்ட் கரெக்ட். அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, உல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வில்லாவோட வின், லாஸ்ட் ஹோம் கேம் தான் அந்த ஆர்சனல் கூட டிரா. சோ ஆமா ஆமா அந்த ஆமா ஸ்டேடியம் வந்து செம்ம பேக்டா இருக்கு. நம்ம வேற பேக் டு பேக் போறோம். ஃபர்ஸ்ட் ஆமா. பிரீமியர் சரி, லீக், இப்போ அதுதான் சொல்ல வந்தேன் இப்போ. வீக்கெண்ட் எஃப்ஏ ஆமா, கப். டியூஸ்டே லீக் கேம், வீக்கெண்ட் எஃப்ஏ கப்பு. ம். ஐ மீன் பயங்கரமான, ஐ மீன் ஐம் நாட் சேயிங் வந்து தே ஆர் கோயிங் டு சர்வை. அவங்க வந்து தே ஹவ் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க தே ஆர் கோயிங் டு கெட் ரெலிகேட்டட். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜர்லாமும் ஹையர் பண்ணியிருக்காங்க. தேவ் ஹையர்ட் பேசிக்லி மேனேஜர் ராப் எட்வர்ட்ஸ். இஸ் அ சாம்பியன்ஷிப் மேனேஜர் தான் பேசிக்காக. அந்த அடுத்த சீசன் மைண்டில் வச்சு தான் அவரை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் என்ன புல்ஸ் அதான் பார்த்தீங்களா, அந்த ஆர்சனல் கேம்லாம் பார்த்தீங்களா, எப்படி ஆடினானுங்க, என்ன வில்லா கேம் பார்த்தீங்களா? சூப்பரா ஆடுறானுங்க உண்மையாவே, செம்ம ஃபார்ம்ல. இவனுங்களா ரெலிகேஷன்ல இருக்கானுங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் அப்படிதான் ஆடுறானுங்க அவனுங்க. பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா சில பிளேயர்ஸ் அந்த ஸ்டாண்ட் லார்சன் வந்து கிறிஸ்டல் பேலஸ் வந்துட்டான். அதனால தேவ் காட் இன் அந்த இவன் ஆடம் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் ஞாபகம், சவுத் ஆம்டன்ல இருப்பானு. இருந்தான்ல. கரெக்ட் கரெக்ட். தெரியும் அவனை தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஈஸ் ஈஸ் அவன் எப்படின்னா, இஸ் அ சென்டர் ஃபார்வர்ட் ஹூ வில் ஸ்ட்ரெச் த பிட்ச் ஃபார் யூ as much as possible. ஆமா, he works நிக்காம hard. ஓடிக்கிட்டே இருப்பான். ஆமா he just is a பயங்கர ஒரு நியூசன்ஸ் பிளேயரும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நியூசன்ஸ் பிளேயர் இந்த ஆம்ஸ்ட்ராங். ஆமா நிக்காம அந்த சென்டர் பேக்ஸை வந்து குத்திக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவன். ஆமா அதனால வந்து we have to be very very. அண்ட் இன்னொரு பிளேயர் ஞாபகம் இருக்கா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெக்ல, இந்த மேத்யூஸ் இல்ல, அந்த மானே, என்னமோ மானே. அவன் பயங்கரமா நம்மளுடைய மேத்யூஸ் மானே அவன் வந்து செம்மையா விளையாண்டான் நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் லெக் ஆன்ஃபீல்ட் இருந்தபோது. சும்மா பிரிட்டு பெரட்னா அந்த ரைட் பேக் நம்மளுக்கு யார் இருந்தாலும். சம்மர் வீல நம்மளை போட்டு பரட்டிட்டு தான் போனான் இந்த கேம். நல்ல வேலை அவன் கிடைச்ச சான்ஸ் எதுவுமே எடுக்கல. ஸோ இந்த ரெண்டு பிளேயருங்க, மேத்யூஸ் மானே அந்த ஆம்ஸ்ட்ராங், இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான சீட் கோட்ஸ் அந்த டீம்ல. இவன் கூட அவங்க எப்படி சமாளிக்கிறோமோ. பெல்லகார்டு அவன் கூட இருந்தான்ல ரைட் விங்ல. ஆமாங்க, அந்த பெல்லகார்டு வேற. அதனால வந்து இவங்க வந்து அந்த ஸ்டேடியம் வந்து பயங்கர பவுன்சியா இருக்கு இப்போ. பயங்கர என்ன சொல்றது, பம்ப்டப்பா இருக்கானு. ஓகே, கீழே போறோம்னு தெரிஞ்சு போச்சு. we are going to get பயங்கரமான moments in the Premier League before we go down அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற டைப்ல. கரெக்ட். அதனால அகைன் மேசிவ் கேம். ஏன் தெரியுங்களா, அதே மிட் வீக்ல யுனைடெட் ஆர் கோயிங் அவே டு நியூகாசில் லாஸ்ட் அகைன்ஸ்ட் எவர்டன் இந்த வீக்கெண்ட். அதனால நியூகாசில் நீட் மோர் பாயிண்ட்ஸ். சேவ் அது. ஐயோ மிரண்டேன், செம்ம சேவ் அது. மிரண்டேன் அந்த சேவெல்லாம் பார்த்து. சோ நியூகாசில் நீட் பாயிண்ட்ஸ். சோ அவங்களுக்கு ஹோம் கேம் அகைன்ஸ்ட் they need more points இப்போ. ஆமா, அதனால அது ஹியூஜ். வில்லா ஆர் பிளேயிங் செல்சி. ஆமா, இல்ல அதான் பாக்குறேன் இப்போ மத்த ஃபிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இருங்க, சாரி, யார் அது, வுல்ஸ் லிவர்பூல், வில்லா செல்சி நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். நியூகாசல் மேன் யுனைடெட், அப்புறம் வேற யார் நமக்கு பக்கத்துல இருக்காங்க, பிரென்ட்ஃபோர்ட் கோயிங் அவே டு போர்ன்மவுத். ஓ அது வேறயா. அதான் இப்போதானே ஆடினாங்க ரெண்டு பேரும். வந்து இப்போதானே ரெண்டு பேரும் ஆடினானுங்க. இல்ல பிரைட்டன் அது பிரைட்டன். நேத்து பாத்தீங்களா, இவங்க போர்ன்மவுத் வந்துட்டு சாரி இவங்க பிரென்ட்ஃபோர்ட் வந்து கடைசியில போய் 4-3 ஜெயிச்சாங்க. 4-4 இது பண்ணி ஹேண்ட் பாலுக்கு டிஸ்அலோவ் ஆகி அவன் பார்த்தேன் இந்த சென்ஸ் ஸ்கோர் அப்டேட் பார்த்துட்டு இருந்தான். அதனால வந்துட்டு சோ தே ஆல்சோ இது அவங்க ஏதாச்சும் டிரா பண்ணாங்கன்னா ஒரு நல்ல சைசபிள் கேப் வந்துடும். அந்த டாப் 6க்கும் மீதி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு டிராவோ ஏதோ ஒன்று பிரென்ட்ஃபோர்ட் பண்ணாங்கன்னா நல்ல சைசபிள் கேப் வந்துடும். பட் நம்ம வந்து we have to capitalizeங்க இந்த வீக் வந்து, பிகாஸ் ஆஃப் ஆல் our rivals playing very very important matches. we have to capitalize this week. ஏன்னா நம்மளோட லாஸ்ட் 4 பிச்சர் நம்மளுக்கு தெரியுமே எவ்வளவு கேவலமா இருக்குன்னு. எவர்டன் அவே, யுனைடெட், செல்சி, ஆஸ்டன் வில்லா, பிரென்ட்ஃபோர்ட், இதான் லாஸ்ட் 5 கேம்ஸ். ஆமா கரெக்ட். அநியாயத்துக்கு ஆக்சுவலா நாங்க இத ரெக்கார்ட் பண்ணும்போது யுனைடெட் 1-1 டிரா கிறிஸ்டல் பேலஸோட லைவ். அதெல்லாம் ஜெயிச்சிருவானுங்க. இன்னும் எவ்வளவு, என்ன 20 மினிட். இல்ல அது ஜெயிச்சிருவாங்க மாதிரி தான் இருக்கு. இந்த லக்ரோவா தான் கோல் போட்டான், அவன் ரெட் கார்டு வாங்கிட்டான். சோ இப்போ யுனைடெட் பிளேயிங் அது ஒரு சில்லி ரெட் கார்டு, பிக்காலி பை கிறுக்கு மாதிரி புடிச்சு இழுத்து விட்டா தேவையில்லாம. பட் யா எனிவே பிரெடிக்ஷன் டைம். ஆமா ப்ரெடிக்ஷன். நம்ம கேமுக்கு ப்ரெடிக்ஷன், ஐ எம் ப்ரெடிக்டிங் 2-0 வின். எக்கிட்டிக்கே வந்துட்டான்ல, இன்னொரு ப்ரெடிக்ஷனும் வந்துருச்சு இல்ல. எக்கிட்டிக்கே ஃபர்ஸ்ட் 4 நிமிஷத்துலயே அவன் போட்டான்ல கோல. நல்ல வேலை போட்டாங்க. நானே அப்பாடா போட்டான்டா அப்படின்னு இருந்துச்சு. 2-0 வின், எக்கிட்டிக்கே ஒரு கோல். சொல்லி முடிக்கல, யுனைடெட் கோல் 2-1 முடிஞ்சிருச்சு. ஆமா இப்பதான் பார்த்தேன் நானும்.
அவ்வளவுதான். எகிட்டிக்கே ஒரு கோல். வுல்ஸ் பெல்லகார்டு ஓன் கோல் ரெண்டாவது. ஓன் கோல். ஏதோ வெஸ்ட் ஹாம் கொடுத்துட்டானுங்கிறதுக்காக எல்லா மேட்ச்லயும் ஒரு ஓன் கோல். ப்ரெடிக்ஷன்லாம் நான் இப்போ அடுத்த லெவல் அவன் ஓன் கோல் போட்டாலாம் நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். இப்போ அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷன்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதனால இப்போ அடுத்த லெவலுக்கு ஏத்திடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ மத்த கேமுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவோமா? வில்லா செல்சி 1-1 டிரா. ஐ திங்க் ரெண்டு டீமுமே they'll score. ஆனா ஐ திங்க் 1-1 டிரா. நியூகாஸ்ல் மேன் யுனைடெட் எனக்கு என்னமோ ஐ ஹேவ் அ ஸ்னீக்கி ஃபீலிங் யுனைடெட் அதுல வின் பண்ணுவாங்க. 2-1 வின். அவே அட் யுனைடெட், அவே அட் நியூகாஸ்ல். அது என்னமோ வரவன் போறவெல்லாம் பொட்டிட்டு தான் இருக்கிற அந்த ஸ்டேடியம்ல அவங்க நியூகாஸ்ல். ஸோ அதனால எனக்கு என்னவோ யுனைடெட் வந்து somehow they'll win 2-1 எனக்கு தோணுது நியூகாஸ்ல்ல. சான்ஸ் நிறைய இருக்கு. போர்ன்மத் பிரென்ட்ஃபோர்டு, ஐ திங்க் பிரென்ட்ஃபோர்டு வின். ரொம்ப நேரோ வின். ஐ திங்க் பிரென்ட்ஃபோர்ட் வில் கண்டினியூ. ஸோ 2-1 பிரென்ட்ஃபோர்ட். எனக்கு என்னமோ நம்ம கேம் நம்ம என்னமோ டிரா தான் பண்ணுவோம்னு தோணுது. ஏன்னா அந்த ஸ்டேடியம்ல ரொம்ப ஹாஸ்டைலா இருக்குது. நம்ம ஆட்கள் தாக்கு பிடிப்பாங்களான்னு எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்க இல்ல, ஐ ஜஸ்ட் திங்க் வந்து the amount of talent இப்போ compared to Liverpool and Wolves and அந்த செட் பீசஸ் இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஐ ஜஸ்ட் திங்க் there are too many things in favor of Liverpool இப்போ compared to Wolves. இதே ஒரு 5-6 வீக்ஸ் பேக் இருந்ததுன்னா நானும் டிரா தான் சொல்லியிருப்பேன் மோஸ்டா. ட்ரூ. பட் எனிவே உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க. போத் வுல்ஸுக்கும் சரி அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் பேசின இந்த கேம் வெஸ்ட் ஹாம் பற்றியும் சரி எல்லாத்துக்கும் இது பண்ணுங்க. சாம்பியன்ஸ் லீக் பற்றி ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி போடுங்க. யாராச்சும் டர்க்கியில் இருந்து கேலட்டாஸ்ரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பட் வேற எதுவும் இல்லை என் சைட்ல இருந்து. சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 4000 டார்கெட், சீசன் டார்கெட். இன்னும் ஒரு 10-15 கேம் தான் இருக்கு எல்லா காம்படிஷனையும் சேர்த்து. சொன்னால வந்து டெஃபினட்டா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க @Kop Karuthu and @Kop Karuthu _LFC ட்விட்டரில். வேற எதுவும் இல்லை. கௌதம் வந்து ப்ரெடிக்ஷன் நீங்கள் பண்ணலையோ இல்லை பண்ணீங்கல்ல ட்ரா, யார் கோல் போடுவாங்க அதை சொல்லுங்க. கோல் சோபஸ்லை கோல். நில் ட்ரான்னு சொன்னேன்னு சொல்லக்கூடாது. 1-1 சொன்னேன் நானு. சோபஸ்லை கோல். கம்பேக் கேம், சோபஸ்லை கம்பேக் கேம் வருது அகைன்ஸ்ட் வூல்ஸ் பாருங்க. ரைட்.